வாப்பா கோச்சுக்காத வா. யார் வீட்டுல? பரிமளா வீட்டுல தானே வேணும் ஒண்ணு. வா, நானும் பரிமளாவை பார்த்த மாதிரி ஆச்சு. வா, ரொம்ப நாளா ஆச்சு அந்த பொண்ணைய பார்த்து. வா, நீ காரணமா தான் வர, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வரல. அப்படி இல்லடி, உன்னையும் விட்ட மாதிரி ஆச்சு, பரிமளாவை பார்த்த மாதிரி ஆச்சு இல்ல. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. ராதா, ஏய் லூசு இரு. என்ன இப்ப எதுக்கு இங்க நிப்பாட்ட நீ? இதாண்டி பஸ் ஸ்டாண்டு, நிப்பாட்டுறாங்க உனக்கு லூசு. சி, ஏறு வண்டியில, வா போலாம். வா, நான் சும்மா சொன்னேன்டி. வா, ஏறு ஏறு போலாம். போலாம் வா, கொண்டு போய் டிராப் பண்றேன். வா, ஒன்னும் டிராப் பண்ணலாம் தேவையில்ல, நான் நடந்து போய்க்கிறேன், பக்கத்துல தான் வீடு. இந்த பாரு, நீ நடந்த உடம்பு அழைக்கண்டா உனக்கு. அப்புறம் நீ குண்டாட்ட ஒல்லியாட்ட நல்லா இருக்க மாட்டேன். நீ குண்டா தான் நல்லா இருப்ப. வா, ஏறு வண்டியில ஏறு. போதும்பா, உன் கரிசனம் வேற இருக்குன்னா வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. என்ன கரிசனம் கழிக்கிறேன்ட்டு ஏறுப்பா. வாப்பா, சொன்னா கேளு. வா, எது எதுல கோச்சிக்கணுமோ அதுல கோச்சிக்கணும். இது இல்லைன்னா தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி கூட்டு போய் டிராப் பண்ண சொன்னா கோவம் வராது. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்கணும். இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். நிறுத்தடா. அப்பதான் அவங்க வந்து ஹெல்த் நல்லா இருக்கும். ஹெல்த் கண்டிஷன். 4 மணி வரை தூங்குறியே, வெட்டி ஆபீசர். சரி வா, நான் வெட்டி ஆபீசர் தான். வா, உட்காரு. வா வா போலாம். வா, நீ வா, பெட்ரோல் மட்டும் போடு ஒரு 300 ரூபாய்க்கு. வா வா, ஏறு. இதுதான் சார் ஏஞ்சி வந்தீங்களோ? ஏஞ்சியா? ஓ, எழுந்து வந்தான். ஓ, தூய தமிழ். சரி வா, ஓ தமிழ்ல தீய வைக்க. வா வாப்பா, கோச்சுக்காத வா. யார் வீட்டுல? பரிமளா வீட்டுல தானே வேணும் ஒண்ணு. வா, நானும் பரிமளாவை பார்த்த மாதிரி ஆச்சு. வா, ரொம்ப நாளா ஆச்சு அந்த பொண்ணைய பார்த்து. வா, நீ காரணமா தான் வர, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வரல. அப்படி இல்லடி, உன்னையும் விட்ட மாதிரி ஆச்சு, பரிமளாவை பார்த்த மாதிரி ஆச்சு இல்ல. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. பரிமளாவை பார்த்து பல வருஷம் ஆச்சுடி. பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஆமா, அப்ப பார்த்தது அவளை. அவளுக்கு உனக்கு என்ன? அவளுக்கு எனக்கு என்னப்பா? எனக்கு உங்களுக்குள்ள எதுவுமே கிடையாதுப்பா. வா, ஏறு. ஏன் வாடி, நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? பரிமளா வீட்டுக்கு தான் கூட்டு போறேன்டா, வலை டிராப் பண்ண சொல்லி தான் வந்திருப்ப. நீ வேற எங்கேயோ போற நினைச்சேன் நான். வேற எங்க போனா சார் வந்து விட மாட்டீங்களோ? ஏன்னா பொம்பளைங்க வீட்டுக்கு போனாதான் வரும். நான் எங்க வந்தாலும் விடுவையா? ஏறு. நீ எங்க வந்தாலும் விடுவேன்னு தெரியும் உனக்கு. சொன்ன கிளி பார்க்க மாட்டீ நீதான். நான் பார்க்க மாட்டேன் பப்ளிக் பிளேஸ்லாம். வா, ஏறு. வாமா. ஏய், இப்ப என்னடா உனக்கு? 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு, 150 ரூபாய் கையில கொடுத்துரு. வர்ற வழியில ஒரு பிரியாணி வாங்கி போய் வீட்டுல வச்சு சாப்பிட்டுக்கிறேன். மதியம் சாப்பாடும் செய்யாம நீ பாட்டு கிளம்பி வந்துட்டேன். என்கிட்ட 1 ரூபாய் கூட கிடையாது. பிச்சை எடு போயிட்டு குபேரன் கோயில்ல. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அது மட்டும் தான் நான் பண்ணாம இருந்தேன், அதையும் பண்ண வச்சுட்டு போகுது. பண்ண 1 ரூபாய் கூட இல்லன்னா பின்ன என்ன அர்த்தம்? நோட்டா இருக்கும் பாரு, 500 ரூபாய் நோட்டு எடு. பிச்சை எடுத்து பொண்டாட்டி புள்ளைங்களை காப்பாத்தணும் நீ. நான் எதுக்கு காப்பாத்தணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் போய் பிச்சை எடுத்தா நாளைக்கு 4 பிள்ளை என்ன சொல்லுவாங்க? ராதா புருஷன் பிச்சை எடுக்கிறான் பாரு சொல்லி உனக்கு அசிங்கமா இருக்காது? உன் கௌரவ குறைச்சலா இருக்காது உனக்கு? நான் பிச்சை எடுத்தா உனக்கு தானே அசிங்கம். எனக்கு அசிங்கம் இல்ல. ஏன் ரவிராஜ் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லுவாங்களே? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ராதா புருஷன் தான் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா ராதா புருஷன். இந்த ஊர்ல எல்லாரையும் கேளு, நான் யாருன்னு கேள. இப்ப யாருமே காணுவீங்க. நீ ஒரு டுபாகூர் இல்ல, நான் யாருன்னு கேள, எல்லாரும் சொல்லுவாங்க ராதா புருஷன் அப்படின்னுவாங்க. புஷ்பா புஷ்பா மாதிரி ராதா புருஷன் வாங்க. உன்னையே நீயே கேக்குற? இந்த ஏரியாவுல நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? வா, இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற ரவி? நீ வண்டியில உட்காரு. எதுக்கு ரவி உயிர் எடுத்துட்டு இருக்க? என்கிட்ட 300 ரூபாய் இல்ல ரவி. பெட்ரோல் இருந்தா எத்தனை போய் விடு, இல்ல நான் நடந்தே போய்க்கிறேன். இப்ப என்ன சொல்ல வர? நீ வரியே இல்லையா? வர முடியாது. அடம் பிடிக்கிறிய நீ. வாராதா? ஏறு. என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் நான் ஏற மாட்டேன் ரவி. கன்வின்ஸ்? அது கன்வின்ஸ் இல்லப்பா, அது அப்புறம் வேற என்ன? கன்வின்ஸ். கன்வின்ஸா? ஆமா. வைன் ஷாப்ல பைத்தியக்கார. சரி ஏறு. நீ என்ன கன்வின்ஸ் பண்ணது போதும், ஏறு. வா. என்ன பரிமளா வீட்ல எல்லாம் விட தேவல. சரி, என்ன ஓரமா விட்டுனா நான் நடந்தே போய்க்கிறேன். உடனே தூரமா இறக்கி விட்டுறணும். நான் பரிமளா வீட்டு கிட்ட வர கூடாது. நீ யார் வீட்டுக்கு பரிமளா வேணா பார்க்க கூடாது. யாரையும் பார்க்க கூடாது. சரி ஏறு. வா. வச்சு நீ யாரையும் ஆட்டிய போட கூடாது. உன் சாக்கு வச்சு, உன் பைய வச்சு, உன் கேரி பேக் வச்சுலாம் யாரையும் பார்க்க மாட்டேன். ஏறு. உன்னை மட்டும் நல்லா தெரியுது, நீ எனக்காகலாம் அக்கறைப்படல. வாய்ப்பில்ல ராஜா. காரியக்காரணி, காரியத்தோட தான் நீ வர. ஆமாண்டி, இப்ப நான் காரியம் பண்றேன் தெரியாதா? 15 நாள் காரியம் எல்லாம் பண்றேன். காரியம் பண்ணு. ஆமா, உனக்கும் பண்ண போறேன் பாரு காரியம். இன்னும் 10-15 நாள்ல. ஏன்டா இப்படி அவசரமா? நீ தானே சொன்ன காரியக்காரன்ட்டு என்ன? ஆமா, காரியவாதி என்ன? போலாமா? ஹெல்மெட் போடு. பின்னாடி உட்காந்துருக்கவங்க ஹெல்மெட் போடணுமா? முன்னாடி இருக்கவங்க அவங்களுக்கு தேவையில்லையா? அவங்க செத்தா சாவுங்கன்ட்டாங்க. பின்னாடி உட்காந்துருக்கவங்க கம்பல்சரி ஹெல்மெட் போடணுமா? போடுற ஃபர்ஸ்ட். போலாமா? ஓ